தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை வந்து பதிவாக வாய்ப்புள்ளது? அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 16ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை வந்து பதிவாக வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை வந்து பதிவாக வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழை வந்து பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக அடுத்த சுற்று கனமழையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வருகிற நவம்பர் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை அடுத்த சொட்டு மழை மிக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த நாட்களில் தான் புயல் சின்னங்கள், அதி கனமழை, ரெட் அலர்ட் போன்ற எச்சரிக்கைகள் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதி கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் மழை சரிவர பெய்யாத மாவட்டங்களில் அடுத்த சொட்டு மழையில் கடும் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் வருகிற நவம்பர் 22ஆம் தேதி பிறகு வலுவான தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தாழ்வு பகுதி முதற்கட்டமாக உருவாகி பின்னர் தாழ்வு மண்டலமாக வலும் பெறும். நவம்பர் 23ஆம் தேதி முதலே பரவலாக தமிழ்நாட்டில் கனமழை அதிகரிக்க ஆரம்பிக்கும். பின்னர் நவம்பர் இறுதியில் மிக கடுமையான மழை பதிவாகி வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்து வரும் 2 முதல் 3 நாட்களுக்கு சிறிது நேரம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மேகமூட்டமாகவும் மீண்டும் பரவலாக கனமழையும் நீடிக்க வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு 12 சென்டிமீட்டர் பதிவாகிறது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 11 சென்டிமீட்டர் பதிவாகிறது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 10 சென்டிமீட்டர் பதிவாகிறது.
திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி, நாகப்பட்டினம் ஏடபிள்யூஎஸ், கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டம் குடியங்கரை, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம் ஏஆர்ஜி, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, ஈரோடு மாவட்டம் ஈரோடு பிடிஓ, நீலகிரி மாவட்டம் கெத்தி, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிரானம், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடையன் அணைக்கட்டு, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், கடலூர் மாவட்டம் புவனகிரி, தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான், நீலகிரி மாவட்டம் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணை ஏடபிள்யூஎஸ், கடலூர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அம்மாசமுத்திரம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம் ஏஆர்ஜி, பெரம்பலூர் மாவட்டம் எறையூர், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, கரூர் மாவட்டம் மாயனூர், தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம், விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஏடபிள்யூஎஸ், கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், சேலம் மாவட்டம் பாலப்பாடி, விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், ஈரோடு மாவட்டம் பவானி, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், கடலூர் மாவட்டம் லக்கூர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை, சென்னை மாவட்டம் ஆலந்தூர், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்முகுட்டப்பட்டி, சேலம் மாவட்டம் வீரகனூர், கடலூர் மாவட்டம் பேலாந்துறை, தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை ஏடபிள்யூஎஸ், கடலூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர், புதுச்சேரி, நாமக்கல், மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு ஏஆர்ஜி தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு, கன்னியாகுமரி மாவட்டம் ஊதப்பாண்டி, பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணபுரம், வேலூர் மாவட்டம் விருந்திபுரம் ஏடபிள்யூஎஸ், கிருஷ்ணகிரி மாவட்டம் திருக்குன்றபுரம், கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஏஆர்ஜி, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி நகரம், சென்னை மாவட்டம் அடையார், பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, சென்னை மாவட்டம் வலசரவாக்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, சென்னை மாவட்டம் முகலிவாக்கம், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஏடபிள்யூஎஸ், வேலூர் மாவட்டம் மேலாந்துறை, சேலம் மாவட்டம் ஏற்காடு, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு ஆங்காங்கே மழையாந்து பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக இந்த மாத இறுதியில் அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகரமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.